வணக்கம், ஜபை இஜட் பேசுகிறேன். அதாவது இந்த காலத்தில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதில் நான் 8 மணி நேரம் தான் நடிப்பேன் அப்படின்னா என்ன கணக்கு? இல்லை, சினிமாவில் ஒர்க் பண்ணுறது, சினிமா துறைங்கிறது கவர்மெண்ட் ஜாப்பா இல்லை தனியார் ஜாப்பா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்போ நான் 8 மணி நேரம் தான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லலாம். சினிமா எந்த நேரத்தில் எப்படி திடீர்னு டேக் அப்படிம்பாங்க, பார்த்தாலும் க்ளவுட்ஸ் வந்துடும், முடிஞ்சு போச்சு. டைரக்டர் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். எப்போ இன்றைக்கி பேக்கப் பண்ணி போயிடுவார். அப்புறம் திடீர்னு ஷார்ட் எல்லாம் ரெடியாக இருக்கும். எப்போ இன்றைக்கி கம்போசிங்ப்பா அப்படின்னு சொல்லுவார் இசையமைப்பாளர். மற்றபடி எடுக்கக்கூடிய சமயம் கரெக்டாக இளையராஜா மாதிரி கரெக்டாக கரண்டு போயிடும். என்ன பண்ணுவீங்க? அதனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நேரங்காலம்லாம் கிடையாது. சில நேரங்களை பார்க்கக்கூடிய சமயத்தில் ராத்திரி 12 மணி 2 மணிக்கெலாம் ஒரு ஷாட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆமாம், நாங்களாம் அதை நிறைய பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி சினிமா மிகப்பெரிய அளவுக்கு பல பேர் முன்னேறிக்கிறாங்க. இப்போ அந்த தீபிகா படுகோனே அப்படிங்கிற ஒரு நடிகை, அவங்க ஹாலிவுட் நடிகையாக மாறிட்டாங்க. சும்மா சாதாரணமாக தமிழ்லேருந்து போன நடிகை தான், வேறு ஒன்றும் கிடையாது. பேன் இந்தியா நடிகையாக மாறினாங்க. இன்றைக்கி ஹாலிவுட் அளவுக்கு பிரபலியம் ஆகிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் 8 மணி நேரம் தான் நடிப்பேன். ஜெனிலியாவுக்கும் அவருக்கும் பிரச்சனை. நடிகை ஜெனிலியா தெரியும், தமிழோட நடிச்சிருக்கிறாங்க. ஜெனிலியாவும் சொல்கிறாங்க, அது எப்படிங்க 2 பேர்த்துக்கும் குடுமிப்பிடி சண்டை அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. யாருக்கு? தீபிகா படுகோனேவுக்கும் ஜெனிலியாவுக்கும். அதாவது தீபிகா படுகோனே நான் 8 மணி நேரம் தான் நடிப்பேன் அப்படிங்க. ஜெனிலியா அது எப்படிமா முடியும்? அதெல்லாம் முடியாது. அது எந்த நேரத்தில் எப்படி அப்படின்னு சொல்லவே முடியாது. கால் ஷீட் கொடுத்தோமா அவங்க திடீர்னு ஃபுல்லாக வேலை வாங்கிட்டு விடுவாங்க. ராத்திரி திடீர்னு ஏமா காலையில் ஒரு ஷார்ட் எடுத்து அது உட்காரல, ஆமாம் மீண்டும் எனக்கு நடிச்சுக்கணுன்னு வருவாங்க. அப்போ தான் அடுத்தது ஒரு தயாரிப்பாளர் உங்களை தேடி வருவார், ஒரு டைரக்டர் உங்களை தேடி கதை சொல்ல வருவார். ஆமாம், அதான் உண்மை. அதே மாதிரி அதுக்கு ஜெனிலியாவுக்கு சப்போர்ட்டாக வித்யா பாலன் நடிகையும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதான் உண்மை. சினிமாவை பொறுத்த வரைக்கும் 8 மணி நேரம் டியூட்டிங்கெல்லாம் கிடையாது. தனியார் வேலையா இல்லை கவர்மெண்ட்டு வேலையா, மற்றபடி வேறு ஏதாவது விஷயமாக ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு தொழில் பண்ணால் கூட 8 மணி நேரம் கரெக்டாக உழைச்சிருவாரா? லேபராக உள்ளவங்க தான் கரெக்டாக போவான். 10 மணிக்கு வருவான், சாயங்காலம் 6 மணிக்கு சார் வர்ற சார்ன்ட்டு போயிடுவான். மற்றபடி சொந்தமாக பணம் போட்டிருக்கவங்க, சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க மாதிரி தான் சினிமா துறை. அதனால் தீபிகா படுகோனேவுக்கு நான் சொல்லிக் கொள்வது, ஜெனிலியா வித்யா பாலனுடைய கருத்துக்கள் அற்புதமான கருத்துக்கள். அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் சினிமா கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பலன் கிடைக்கும். இவங்க சௌரியத்துக்கு 8 மணி நேரம் நடிக்கிறங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதனால் சினிமா என்பது ஒரு தொழில் கிடையாது. இது மன்னிக்கணும், இது கவர்மெண்ட்